இன்னைக்கு வீடியோல என்னோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு ஸ்பெஷலான மரத்துல உள்ள பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பழத்தை நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு நானே இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்திலே இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. சக்கையில ஒரு வெரைட்டி தான், இது ஆயினி சக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் ரொம்பவுமே ஹைட்டா இருக்கும். பறிக்கிறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட சிஸ்டர் இன்லா தான் ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட் கிடைச்சிச்சு. இந்த மரம் பாத்தீங்கன்னா இந்த கேரளால போட் ரேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற அந்த போட்டை செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த பழம் எங்கெல்லாம் கிடைக்கும்னா அப்படியே அந்த சவுத் மகாராஷ்டிரால இருந்து தொடங்கி இந்த கன்னியாகுமரி வரை அந்த பார்டர் ஏரியாஸ்ல தான் கிடைக்குது. ஸ்ரீலங்காலயுமே இந்த பழம் கிடைக்கும்னு சொல்றாங்க, தெரியல எனக்கு. நான் ஏன் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா, என்னோட சொந்த ஊர்ல இது கிடைக்காது. இது பெருசா காய்ச்சது நான் பார்த்தது கிடையாது. சக்கை தான் கிடைக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய இடத்துல நிக்குது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நல்லா இனிப்பா இருந்துச்சு. கூடவே ஒரு சின்ன புளிப்பு டேஸ்டும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கடையிலேருந்து வாங்குறத விடைக்கும் மரத்துல இருந்து டைரக்டா பறித்து சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்ட். இந்த பழத்துல இருக்கிற கொட்டையுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வறுத்தெல்லாம் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இங்கிலீஷ்ல இதோட நேம் என்னன்னு பார்த்தேன். அதுல ஒயில்டு ஜாக் ஃப்ரூட்னு கொடுத்திருந்தாங்க. நீங்க இந்த சக்கை சாப்பிட்டிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.